Hi, I'm Movisha. SNB வைஷ்ணவ் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர்னாலே பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என் ரெஸ்யூம்க்கு எக்ஸ்ட்ரா ஷைன் கொடுக்குற வகையில் என்கிட்ட எந்த விதமான ஸ்கில்ஸுமே இல்லை. ஸோ இந்த டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க Revamp Academy சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ்னு தெரிஞ்சோன்னா சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு. அந்த ஹெசிடேஷனோட தான் ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். பட் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே கேம் டு நோ தட் மிச்சம் ஆன்லைன் கிளாஸஸும் Revampல வைக்கிற ஆன்லைன் கிளாஸஸும் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுது. ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண செகண்ட் வீக்லேயே ஒரு 2 to 3 க்ளோன் ஆப்ஸ் நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த கோர்ஸ் முடிக்கும் போது ஐ ஹேட் அ ட்ரஸ்ட் ஓவர் தென். அண்ட் தென் ஒரு 1 month முன்னாடி Revampல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் எந்த வித ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஐ டிசைடட் டு ஜாயின். கிளாஸஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னென்ன ஒரு ஐடியா இல்லாமல் இருந்த எங்களுக்கு கிளாஸ் ஆரம்பித்த 3rd டேலே ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்ட் வந்து 12 to 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணோம். நியர்லி 5 languages கவர் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜாவா அண்ட் React.js. அண்ட் தென் பேக் அண்ட் கிளாஸில் என்ட்ரு ஆனோம். பேக் அண்ட் ஃபுல்லாகவே ஜாவா தான் இருந்துச்சு. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வி கேம் டு நோ தட் ஜாவாவும் பைத்தான் மாரி ஒரு ஈஸி லேர்னிங் லாங்குவேஜ்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் ட்ரெயினர்ஸ் பற்றி நான் பேசி ஆகணும். 2 பேருமே சூப்பர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சூப்பர் கைண்ட். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு ட்ரெயினர்னு எந்த விதமான ஆட்டிடியூட்மே காட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் கிட்க்கு எந்த ரேஞ்சில் சொல்லிக் கொடுத்தா புரியுமோ அந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்தால் சொல்லி தருவாங்க. அண்ட் தென் அவங்க ஒரு டியூட்டருங்கிற தாட்டே எங்களுக்கு வந்ததில்லை. நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் நம்ம டவுட் கேட்போமோ, அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் கிளியர் பண்ணாங்க. அண்ட் தென் ஒரு கான்செப்ட் இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சு தான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் போவாங்க. எல்லா கான்செப்ட்டுமே ஃப்ரம் பேசிக்கில் இருந்தால் கவர் பண்ணுவாங்க. எவ்ரி வீக் ஒரு ரிவ்யூ அண்ட் ஒரு அசைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் பழைய கான்செப்டை ரீகலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாய், ஐம் கௌஷிகா. நான் எஸ்டிஎம்பி வைஷ்ணவில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர்ன்றதுனால இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்கே பண்ணுறது என்னன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்போ தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி Revamp சஜஸ்ட் பண்ணால் அது ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆன்லைன் கோர்ஸுன்றதுனால கொஞ்சம் யோசித்தோம். அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தா ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் பேக் எண்ட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. Revampோட ப்ளஸ் என்னென்னா அவங்க நமக்கு ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரைனர்ஸ், நம்ம அவங்கக்கிட்ட போய் எப்போ என்ன டவுட்டு கேட்டாலும் அவங்க சகிச்சுக்காமல் எவ்வளோ வாட்டி வேணால் சொல்லி தருவாங்க. தேங்க்யூ. Hi, I'm Mahashri. I'm from SNB வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் and I'm a final year student. ஸோ காலேஜில் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு சொன்ன டைமில் எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்தோம். பட் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து Revamp Academyயில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கிறதா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்லைனுன்றதுனால ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷம் காலேஜ் ஆன்லைனில் தான் பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாமல் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. பட் ஆனால் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளோட டைம் கன்வீனியன்ட். ஸோ நம்மளோட டைம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிளாஸஸ் எல்லாமே வச்சாங்க. ஸோ கிளாஸஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா லாங்குவேஜஸ் கவர் பண்ணாங்க. மோரோவர் எல்லாமே பேசிக்ஸ் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நிஜமாகவே இது ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். ஸோ இப்போது ட்ரெயினர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் பாண்ட் இல்லாமல் ஒரு நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு புரியலன்னா கிளாஸ்லேயும் டவுட் கேட்கலாம். அப்படி இல்லைனா ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நமக்கு புரியலனா ரெக்கார்டிங்ஸ் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரிவ்யூ செஷன்ஸ் வைப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சப்போஸ் புரியலனா அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, திருப்பி சொல்லிக் கொடுக்குறது, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ நிஜமாகவே நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நிஜமாகவே இது ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். தேங்க்யூ. ஹாய், ஐ எம் அர்ச்சனா. நான் வந்து எஸ்டிஎம்பி வைஷ்ணவா காலேஜ் கோம்பேட்டில் படிக்கிறேன். ஃபைனல் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எங்கள் காலேஜில் வந்து ஒரு இது இருக்குது, அதாவது இன்டர்ன்ஷிப்னு ஒரு தொகைக்குள்ள எங்களால் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நாங்களும் அந்த சுற்றி தேரும் எங்கேயுமே எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட சொன்னேன், என் கிளாஸ்மேட்டு வந்து சஜஸ்ட் பண்ணால் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது பண்ணி கோர்ஸ் முடிச்சிருக்கேன், அதனால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னால் சரி ஓகே நானும் வந்து ஜாயின் பண்ணேன். அப்படி தான் ஜாயின் பண்ணேன் Revamp Academyயில். கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா நான் வந்து ஃபுல் ஸ்டாக்கில் தான் ஜாயின் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பேக் எண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அதுவும் ஈஸியாக போயிடுச்சு. அப்புறம் ட்ரைனர்ஸ் பற்றி பேசினா ட்ரைனர்னு சொல்லக்கூடாது, 2 அண்ணன் தான் சொல்லணும். தங்கமான அண்ணன் 2மே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் அந்த இதில் சேர்ந்துருக்கு. அப்புறம் அதுதான். தேங்க்யூ. ஹாய், ஐ எம் பார்க்கவி. நான் வந்து எஸ்டிஎம்பி வைஷ்ணவ் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஃபைனல் இயர்னாலே ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்லாம் இருக்கும். எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க Revamp Academy சஜஸ்ட் பண்ணாங்க. ஆன்லைன்றதுனால கொஞ்சம் ஹெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஐ டிசைடட் டு ஜாயின். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன்.
ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதர் ஆன்லைன் கோர்சஸ் மாதிரி இது இல்லை அப்படின்ட்டு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா ட்ரெயினர்ஸ் ஒரு டாபிக் டீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சுதான் செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கே என்ட்ரி ஆவாங்க. அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் ஒரு ரிவ்யூ செஷனும் அண்ட் அசைன்மெண்ட்ஸும் இருக்கும். இதனால் அந்த எவ்ரி வீக்கெண்ட் டீச் பண்ண டாபிக்ஸை நம்ம அந்த வீக்கெண்டில் ஈஸியாக கவர் பண்ணவும் முடியும், ஈஸியாக லேர்ன் பண்ணவும் முடியும். உண்மையை சொன்னால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த Revamp Academy இருந்து. அண்ட் தேங்க்யூ.